சார் டாக்டர் கிட்ட போகிறான் சார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம். அதனால போன உடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஒரு டோக்கன் வாங்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமையாக கிடையாதுங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்துலையுமே லைஃப்பில் அமைதி கிடையாது, தூக்கம் வராது. எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்குது. ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், டாக்டர் வேஸ்ட்டு, ₹500 பிடுங்கிட்டான்றான். டேய், அவன் எம்டி எம்சிஹெச் படிச்சிருக்கா, பிடுங்கிட்டானா? ஏன்டான்னு ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கல, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கல. என்ன டாக்டர் அப்படின்னா, எனக்கு கூட கரெக்ட் தான் போல இருக்குது. ஏன்னா என்னடா உடம்புக்குன்னு, முட்டி வலின்னா. டேய், முட்டி வலிக்கு எதுக்குடா தெர்மாமீட்டர் வைக்கணும்? இவன் என்ன நினைக்கிறான் சார், ₹500 எல்லாம் பண்ணணும். முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மாமீட்டர் எதுக்கு? இவன் எதிர்பார்க்குறான். என்னைக்காவது நாம் கியூவில் நின்று இருக்கோமா, இல்லை கியூவில் அமைதியாக நின்று இருக்கோமா? அந்த 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 நாகரிகமே இன்னும் வரல. கியூவில் நிற்கிறது, ஒரு ப்ளீஸ் சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட தானே போகிறோம். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ. அங்கே எதுக்கு அர்ஜென்ட் காமிக்கிற? ரொம்ப கஷ்டம் சார். சார், சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில்? அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். முன்னதெல்லாம் சிறப்பு தரிசனமே கிடையாது, எல்லா தர்ம தரிசனம் தான் இருந்தது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடணும். அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது, சாமி சாமி சாமின்னு ஐயர் கல்லில் படுற மாதிரி ஒரு ₹20 சாமி சாமின்னா. அவர் பாவம் நல்லவராக இருந்தார். ₹20 பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோன்னாரு. கட்சியில் என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆயிடுச்சு. நவகிரகம் சுற்றும் போது பார்த்துக்கிறீங்களா, இடிச்சிட்டு போகிறான் சார். எதுக்கு? நீ 9 சுற்று சுற்றவே வேணாம், கடகடன்னு சுற்றி எத்தனை நம்பர் சுற்றுறான்னு அவனுக்கு தெரியாமல் சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி. எல்லா இடத்துலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது சார். ஒரு பையனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. இந்த பையன் வந்து ஜப்பான் பையன், சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான். உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் ஃபாதர்கிட்ட, இவன் உல்ட்டாவாக இருக்கான், கடவுள் இல்லவே இல்லைன்றான், எந்த கடவுளும் இல்லைன்றான், மதம்லாம் கடவுளே இல்லைன்ட்டான் அப்படின்னாரு. ஃபாதர் சொன்னாலாம், டேய் நீ ஒரு 6 மாதம் அமெரிக்காவில் போய் இருப்போம். அமெரிக்காவில் போய் இருந்தான், இருந்துட்டு வந்தான். ஃபாதரை பார்த்தான், இப்போ சொல்லு கடவுள் இருக்காரா? இல்லை ஃபாதர். அப்படியா, சரி நீ ஒரு 6 மாதம் சைனாவில் போய் இருப்போ. சைனாவில் போனான், ஒரு 6 மாதம் இருந்தான், வந்துட்டான். கடவுள் இருக்காரா? இல்லை. அப்போ நீ இந்தியா போ, ஒரு 6 மாதம் இருந்துட்டு வாங்க. சார் 5 நாளில் திரும்ப வந்துட்டான் சார். கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார்னா. ஏன்னா அங்கே போய் பாருங்கள் டிராஃபிக்கை. இந்த டிராஃபிக்கை உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், கடவுள் தான் காப்பாற்றுறாருன்னு. டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம்? நம்மக்கிட்ட இல்லாத பொறுமை தான். ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆகுமா? ஆகாது. நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல, அது பார்த்துக்கிறீங்களா? அது வந்து இவ்வளோ பெரிய ராடு, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்கள், அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும். அது வளைச்சது யார்? நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான்? ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான். ஒரு 2 நிமிஷம் பொறுக்க முடியல, அது உள்ளே போய் மாட்டி. ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார். பொறுமையாக இருக்கணும்னு வச்சுங்க. இன்னைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாருக்கு தான். எத்தனை கேஸ் போடுங்க, கோச்சிக்கவே மாட்டான். போடு பார்த்துக்கிறேங்க. அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வராரு. உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார், சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம். சிரிக்கிறார். ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னாரு. மறுபடியும் ஜட்ஜி சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த இடுகாடு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது பண்ணலாம். அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான், விடுங்க அப்படின்னு. சார் நிதானம் இருக்கணும் சார், பொறுமை இருக்கணும் சார். யாராவது நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாரு, யாராவது உன்னை இகழ்ந்தா கூட பரவாயில்ல பொறுமையாக இருன்றாரு. எப்படி முடியும்? முடியணும்.
நான் அத அனுபவத்தில பார்த்துருக்கேன். சார் எங்க ஆஃபீஸ்ல சில்வர் ஜூப்ளிக்கு எல்லா அரேஞ்ச்மென்ட் பிரம்மாண்டமா அரேஞ்ச்மென்ட். என்ன பண்ணிட்டாரு ஜிஎம், நீ வந்து வி சீஃப் கெஸ்ட் டெல்லியிலேருந்து வந்தாரு. அவர ரிசீவ் பண்ணு, ஹோட்டல்ல போடு அப்படின்னாரு. ரைட்டுண்ணா. அடுத்த நாள் ஃபங்ஷன் அன்னைக்கு கார் பார்க்கிங் நீ இன்சார்ஜ். ஓகே. பொறுமை வேணும் சார். நெறைய பேருக்கு பொறுமை கிடையாது. சார் பக்குவப்படுதல் வேற, பதப்படுத்துதல் வேற. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மாங்காவ எடுத்துன்னு வாங்களேன், ஃப்ரிட்ஜில வைங்க. 2 நாள் கழிச்சு பாருங்க, மாங்காவாவே இருக்கும். கெட்டு போயிடாது மாங்கா. ஆனா மாங்காவாவே இருக்கும். அது பக்குவப்படுத்துவதல்ல, பதப்படுத்துவது. அதே மாங்காவ வீட்ல காத்தோட்டமா ஒரு டைனிங் டேபிள் மேல வைங்க, அடுத்த நாள் மாம்பழமா மாறிடும். ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுனா, உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். பொறுமை இல்லை என்றால் நீங்க பதப்படுத்துவது தான் ஒண்ணு. யாரா இருந்தாலும் சரி சார். அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம இவ்வளோ சொல்றோம். அமெரிக்காவுக்கு போனாரு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னாரு, எல்லாம் கரெக்டு. ஆனா விவேகானந்தர் போனதே ஒரு தப்பான நாள். அங்க ஆக்சுவலா மாநாடு நடக்குது செப்டம்பர்ல. விவேகானந்தர் தவறுதலா ஜூலையிலே போயிட்டாரு. செலவுக்கு காசு கிடையாது. கொண்டு போன லெட்டரை தொலைச்சிட்டாரு. கடும் குளிர் அமெரிக்கால, தாங்க முடியல. அவர் எழுதுறாரு, ஒரு 100 முறையாவது யோசித்திருப்பேன் திரும்பி விடலாம் இந்தியாவுக்கு என்று. ஆனால் நான் பொறுமை காத்ததன் பலனை இன்று அனுபவிக்கிறேன். இல்லை என்றால் இந்த வெற்றி என்னை அடைந்திருக்காது. சுவாமி விவேகானந்தர் பொறுமையா இருக்கணும். உடனே திரும்பி வந்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளுக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்காது. பொறுமை நிறைய பேருக்கு அது இல்லை. யார் எதை சொன்னாலும் சரி சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க போதும். யார் எதை சொன்னாலும் சரி, கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிச்சவர் எடிசன் இல்லையா? அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார். அவரும் சயின்டிஸ்ட். அவர்கிட்ட போய் நீங்க 1000க்கு மேல கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னாரு. என்னென்ன? ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சா அது ஓடும். எடிசன் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஓட முடியாது. ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும், இல்லை தள்ளணும், தானா போவாது. ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்து சொல்றது அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்றதை இந்த காதில் வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோர்டு. அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி. இன்னைக்கு உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோர்டால தான். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்துட்டா போதும். நிறைய பேருக்கு சாமி கும்பிட்றதுலேயே பொறுமை கிடையாது சார். கோபம் வருது சார், அந்த நேரத்தில் இருந்து யாரை சொன்னாய், பொறுமை. அப்போ ஒன்றும் தெரியாது. புது வேட்டி, புது சட்டை, இந்த கையில் இதெல்லாம் போட்டு, மோதிரம் போட்டு, செயின் போட்டு, மாலை போட்டு, விளையாட்டு மாதிரி கூட்டி போவாங்களே, அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு கல்யாணமா, ஒன்றும் புரியல. அப்படியே நேராக போயிட்டு எங்கள் மாமனார் காலில் எழுந்தவுடனே அவர் சொன்னார், மாப்பிள்ளை என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு. மறுபடியும் சுருன்னு ஏறுது. அப்போ எங்கள் வீட்டில் என்ன மாடு மாதிரியா வளர்த்தாங்க? டாய், உங்கள் வீட்டில் பொம்பளை குழந்தை, எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை. பொறுமை. எல்லாத்துக்கும் கோச்சிக்கினாக்கா வாழ்க்கை சரியாக வராது சார். எல்லாத்துக்குமே அப்படி தான். நமக்கு பொறுமை இருந்தது வச்சுங்க, எல்லாத்துலையும் ஜெயிக்கலாம். சின்ன சின்ன விஷயம். காலையில் பஸ்ஸில் ஏறுறோம் சார், சில்லறை இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸு, 500 ரூபா நிட்டுறீங்க. கண்ணுக்கு என்ன பண்ணுவார்? ரொம்ப நாகரிகமாக இறங்கிடுங்கன்னு சொல்லுவார். இல்லை, உடனே நீங்கள் சில்லறை நீ தான் எடுத்துனோன்னா பொறுமை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கோபமே பட வேணாம். அதே கண்டக்டர் கிட்ட, சார் சில்லறை இல்லை, 500 ரூபா கிட்ட உங்களுக்கு தெரியும் எனக்கு உங்ககிட்ட சில்லறை இருக்காதுன்னு, தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்தாங்க டிக்கெட்டை கொடுங்க, எனக்கு 500 ரூபாய்க்கு முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல, சில்லறை கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் இறங்கிறதுக்குள்ளே கரெக்டு சில்லறையே கண்டக்டர் கொடுப்பாரு. உங்களுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் காட்டிய பொறுமை. சில பேர் பேங்க்கில் போய் குதிப்பான். 1 மணிக்குள்ளே டிடி எடுக்கணும், 1லேருந்து 2 மணி வரையும் லஞ்ச் டைம் பேங்க்கு. நமக்கு நம்ம வேலை ஆகணுங்க. 12:45 உள்ளே போகிறோம், பேங்க்கில் லஞ்சுன்னு போட்டு வச்சுக்கிறான். நீங்கள் அங்கே போய் ரூல்ஸ் பேச முடியாது. போடா அப்படின்வாங்க. போய் கெஞ்சணும், தப்பு இல்லை. ஒரு பொறுமை இருந்ததுனாலே போதுங்க. இப்போ நமக்கு மேலே அதிகாரியாக சொல்லுவான் தெரியுமா, பார்த்துக்கிறீங்களா? என்ன மாதிரி ஒரு நல்லவன் இங்கே உண்டா ஆஃபீஸ் வேணுவான். இருச்சலாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் அவன் பக்கா கேடின்னு. சொல்ல முடியுமா? பொறுமை. சார் உங்களுக்கு தெரியாதா சார்,
ஊருக்கு உழைப்பது யோகம், நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெஞ்ஞானம். பொறுமையா இருக்கிறது தான் மெஞ்ஞானம். பொறுமையா இருக்கணும் சார். பொறுமையா இருந்தா தெய்வம். ஒரு ஊர்ல தேர் விழா நடக்குது. தேர் வந்து 4 மாட வீதி சுத்திட்டு வந்து நிக்குது. அந்த பக்கத்துல ஒரு கார்ப்பரேஷன் லாரி போகுது, குப்பை வண்டி. இந்த கார்ப்பரேஷன் லாரி தேரை பார்த்தது. உனக்கு வந்த வாழ்வு பாருந்துச்சு. ஏன்னா என்னென்ன இந்த ஜனங்க இருக்காங்களே ரொம்ப நன்றி கெட்டவனுங்கச்சு. யாரு? குப்பை லாரி. ஏன்னா ஆமா, நீ வந்து 364 நாள் அமைதியா இருக்க, பொறுமையா. ஒரே நாள் தான் சுத்தி வர. நான் 365 நாளும் ராத்திரி பகலும் காலையில சாயங்காலம் ஒவ்வொரு தெருவுக்குள்ள போய் குப்பை எடுத்துனுக்கிறேன். ஆனா இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கெட்டவனுங்க. என்னன்னா, உன்னை பார்த்தா கும்புறான், நீ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வர. என்ன பார்த்தா மூக்க முடியும். நன்றி கேட்டவங்க இது. சரி சொல்லிட்டான், அப்படி இல்லை, ஜனங்களை தப்பு சொல்லாத. 364 நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததனால் என் உள்ளே தெய்வம் வந்து நின்றது. அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள். 365 நாளும் வந்தாலும் உன் உள்ள குப்பை இருக்குது. அதனால தான் மக்கள் மூக்க குடிக்கிறார்கள். பொறுமை காலுங்கள், தெய்வம் உங்களிடம் குடிபுகும். பொறுமை இல்லைன்னா குப்பை தான்.